பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்ட பாகிஸ்தானைச் சேர்ந்த 62 வயது முதியவருக்கு சென்னையில் ஆழ்மூளை தூண்டல் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. பாகிஸ்தானில் உள்ள ஸ்வாட் பள்ளத்தாக்கைச் சேர்ந்த 62 வயது முதியவர் ரஹமனுல்லா. இவர் 15 ஆண்டுகளுக்கு முன் பார்க்கின்சன் என்ற நினைவிழப்பு நோயால் பாதிக்கப்பட்டு தமது அன்றாட வாழ்வின் அடிப்படை வேலைகளை செய்து கொள்ள முடியாமல் தவித்து வந்தார். மேலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்ட ரஹமனுல்லாவிற்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டு டிஸ்கைனீசியா எனப்படும் இச்சையற்ற அசைவுகளுக்கு வழிவகுத்தது. இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை அப்பல்லோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் சேர்ந்து ஆழ் மூளை தூண்டல் அறுவை சிகிச்சை செய்து தற்போது பூரண குணமடைந்து வருகிறார். இந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவ குழுக்களைச் சேர்ந்த டாக்டர்கள் ராம் நாராயணன், யோகராஜ் ஆகியோர் மயக்க மருந்து இல்லாமல் இந்த அறுவை சிகிச்சை செய்து முடிக்கப்பட்டதாகவும் தற்போது நோயாளி ஆரோக்கியமாக மற்றவர்களைப் போல நலமுடன் உள்ளார் என்றும் தெரிவித்தனர். இந்த சர்ஜரிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இது வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுது. நான் ஒண்ணுமே பண்ண முடியாம கிரிப்பிள்டா பெட்ல படுத்துட்டு இருக்கிற பேஷண்ட் ஒன்னா ஒரு ஹெல்ப் இல்லாம வாழ்க்கையை ஓட்ட முடியாத ஒரு பேஷண்ட்டுக்கு நடந்து டேக் கேர் ஆஃப் ஹிம்செல்ஃப் அந்த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங் சொல்லணும் அது பண்றதுக்கு ரொம்ப வசதியாகும். அது இந்த சர்ஜரியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த அறுவை சிகிச்சைக்கு 18 மணி நேரத்திற்கு மேல் ஆனதாகவும் இதுபோன்ற அறுவை சிகிச்சைக்கு 9 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்றும் டாக்டர்கள் தெரிவித்தனர். ஒரு பக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே நீர்பூத்த நெருப்பு போல பகை இருந்தாலும் மற்றொரு பக்கம் மனிதநேயம் காக்கப்பட்டு வருகிறது.